அண்ணா முருகண்ணா காசு வாங்க பாட்டு பாடு என்ன போனால் போடு வீட்டு போன மக்கள் கை கால பார்க்கும். ஆமா, ஆப்பிள் பழம் கொய்யா பழமா கொடுக்குறேன். சொல்றாங்க கொய்யா இது வலது கால தப்பு, இது இடது கால தப்பு. யாரு பக்கம்
ஆமா வேண்டை அடிக்கிறான் எல்லாம் ஜனங்கதான் உட்காந்து பாக்குறாங்க யாரு பத்த புள்ளி அந்த புள்ள அது உதவாங்கிட்டாவது ஐயா எனக்கு நல்லா தெரியுமே திருவண்ணாமலை மாவட்டம் கிராமத்தை சேர்ந்த காட்டு மாதா கோயில் இறங்கி 3 கிலோமீட்டர் உள்ளே சென்றவனார் இவர் தான் சக்கரம் கோணாமாவ பொன்சாமி கோணம் சொல்ற போல சக்கர அக்கா மோனம் சக்கர அக்கா மோனா நீ ஒண்ணுனாக்கா நாள் நான் சக்கர மோகன் நினைச்சிருந்தேன் ஒண்ணுனாக்கா திருக்கோளை பார்த்தா ரவிட்டிக்கல சக்கர மோனம் சக்கர போனாரு எங்க போயிட்டாரு அவரு மேல போய்க்கிறாரு எப்ப போறாரு இவரு போலாம் தான் நினைச்சாரு அது சக்கர கப்பல்ல ஆமா இந்த உலகத்துல பாத்தியா எந்த கம்மியாச்சு ஒன்ன பஸ்ல ஏத்தி எப்படி வாடி போமோ சடகட்டில மலையாள இருக்கிற நீ ஆடுன ஆமா இதே மாதிரி ஆடிப்பே நீ மலையாள சின்ன மலையாள சின்ன ஏன் மத்தவர ஆமா ஆமா ஏன் நாட்டு அவனா தூணி வைக்கிறான் ஓடி வைப்பது ஓடி வைப்பது அந்த பக்கத்தை வெறுப்பது காஞ்ச மலையாள பச்சை மலையாள வருங்களா காஞ்ச மலையாள தெரியுமா கட்டு 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 ரெண்டு திசைய கட்டு திசைய கட்டு அங்க கட்டு அங்க கட்டு இங்க கட்டு இங்க கட்டு கட்டுடா கோமட்டை இருக்கு கட்டு கட்டி வச்சுக்கிறேன் நீ கட்டுவானா இப்ப நான் நினைச்சேன் உன் பொண்டாட்டி ஊமையா போடுவாமா ஊமையா போடுமா ஏன் பொண்டாட்டி அப்படியே பண்ணுவா நீங்க நினைச்சுனா இன்னொரு செய்யுங்க அவன் மாவுளுக்கு புள்ள கூட புள்ள கொடுக்கட்டாக்கா இங்க இருந்து மந்தத்தை ஓதனானா ஓடு ஓடு வச்சுக்க
ஐயா உன் மகளுக்கு அப்படியே புள்ள உண்டு ஐயா நீ வாய் திறந்து அது இப்பதான் வந்து எவ்வளவு எத்தனை வைக்கிறா 8 வயசா இப்பதான் என் பொண்ணுக்கு 5 வயசா போய் காலமெல்லாம் 5 வயசு தான் அப்படியே போலும் நேற்று தரத்துல இலக்கமாக என்னுடைய மலையாள தேசத்திலே நான் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே நேரம் ஓட்டமாக ஓடி வந்து புரியலங்க ஒண்ணும் என்னுடைய ஆட்டிற்கு யார் சொல்ற மறுபடியும் சொல்லுங்க அது எனக்கு அமர்ந்திருக்கக்கூடிய உயிருக்கு வர வச்சா சொல்லிட்டு அழகா காட்டுறேன் வைக்கக்கூடிய ஊர் நான் உனக்கடக்கம் அனைத்து மோடிகளை எடுத்தேன் அப்படின்னு வைக்க ஒண்ணு ஒன்னா எடுக்கிறான் மோடி மூடி என்ன வச்சோம் அனைத்து வகையான மோடியும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஓடிவிடும் ஓட்டமும் ஒண்ணு விஜய் வந்து கையும் பயப்பட வேண்டாம் அப்படி சொன்ன உடனே ஐயா நான் வைத்த மோடி ஆவட்டதை நீ எடுத்த காலத்தா என் நாடும் அந்த காத்தமுத்துக்கு எல்லாரும் தங்கச்சி அம்மா நானு அத்தனை பேரும் எல்லாமே ஆரியா அப்படி அந்த காத்தமுத்துக்கு கையாளிடக்கூடிய வகையில் காவலிடக்கூடிய வகையில் கையாள செய்து முடிக்கிறாரு. ஆமா அண்ணன் தம்பியாக கூட்டு வந்துடுறேன். நல்ல நேரத்துல வடமுறை சேர்ந்த கண்ணன் அண்ணார் என்பவரால் 50 நன்கூட வணங்குள்ளார். அம்மன் குடும்பத்திலிருந்து குடும்பம் பேசும் சுந்தேசபத்தை சேர்ந்த டீக்கடை வைத்து அடுத்தபடியான அண்ணார் மணி என்பவரால் 50 நன்கூட வணங்குள்ளார்.
என் தம்பி உங்க அண்ணன் உங்க தம்பி ஏன் கூட்டு வந்து அண்ணன் தம்பி ரெண்டும் ஆமா ஆமா வயதில மூத்தவன் அதனால அண்ணன் என்று பாவித்துக் கொண்டிருக்கின்றேன் பார்க்கலாமா? ஓ அண்ணா கண்ணே எங்கள் அருமை தேர் அண்ணா ஆமா அதனாலே ஏன் உன்னை வரவழைத்தேன் தெரியுமா? என் தாயை பார்க்க வேண்டும். போகலாமா? தாயாவை தன்னை தேடி பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த வனம் இருக்கிறது. இதுதான் எந்த நாள் தெரியுமா? ஆமா அதுதான் ஆரிப்பு பட்டணம். இதுதான் ஆரிப்பு பட்டணமா? இந்த ஆரிப்பு பட்டணத்தை ஆண்டு ஒரு பிராமணன். ஆமா ஆரிப்பு மன்னன். அவங்க தானே? அப்படியா? சரி இந்த வந்த வனத்தின் வழியாக செல்லலாமா? ஆரிப்பு பட்டணம் தன்னை அம்மா பார்க்க போலாம் சொன்னான். நைட்டு வாடான்னு சொன்னான். இந்த வழியில் ஆரிப்பு போட்டதுல அது தண்ணி மஞ்சளா போகுது, அது கெருப்பா போகுது, ஓடையில போகுது, அது எங்கா போகுது. நான் என்ன சொல்லுகிறேன்? இதுவரை என் கண்ணெதிரெல்லாம் பார்த்தது கிடையாது. நீர் வெண்மையா இருக்குமே தவிர மஞ்சளா இருக்காது. மஞ்சள் நிறத்தோடு இந்த ஓடையில வர காரணம் என்ன? நீ வருங்காலம் செல்காலம் கூடி விட்டு பாய்வது அத்தனை மந்திரம் தான் தெரியும். என்னன்னு உனக்கு தெரியும்? என்ன 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 சொல்லுங்க. அப்ப சொல்லாத விட மாட்டேன். அப்படியே
இது வந்து பெண்கள் குளிக்கிற நதி. ஆமா அந்த காலையே மாலாவே பெண்கள் குளிக்க முடியும். பெண்கள் குளிக்க முடியாத நீராகப்பட்டது. ஆமா மஞ்சள் அவர்கள் சொல்றேன். மஞ்சள் அதாவது ஏற்று பூசினா மஞ்சள் அவர்கள் சொல்றேன். அதாவது மஞ்சள் என்று சொல்கிறாயே, இவ்வளவு மஞ்சள் வர வேண்டிய காரணம் பெண்ணு, அதாவது ஒரு பெண் குளித்தால் கொஞ்சம் தூரம் மஞ்சளாக செல்லும், அப்புறம் தெளிந்து விடும். பூரா மஞ்சளா வர வேண்டிய காரணம் என்ன? பிறந்த ஒரே ஒரு பெண்ணு அந்த ஆரியமாலா குளிக்கக்கூடிய நதி. இந்த நாட்டு மண்ணுடைய மகள். ஆமா ஆரியமாலா 7 அதாவது கோட்டை கட்டி 7 கோட்டைக்குள்ள யாரும் உள்ளே நுழையாமல் மஞ்சள் அதாவது உள்ளே குளிக்கிற அதாவது குளம் முதல் கொண்டு வெற்றி. ஆமா 1000 அதாவது 16 பெண்களை காவல் வைத்திருக்கிறார்கள். அதனால அந்த பெண் குளிக்கும்படியான ஜலம், அந்த பெண் குழி அதாவது உராயமுடைய மஞ்சள் அதாவது மஞ்சளா வருது. ஆமா ஆரியமாலாவா அந்த பெண்ணை பார்க்க வேண்டும். ஒரு பெண்ணே குளிக்க முடியாத ஜலம் இப்பேற்பட்ட ஜலம் வருகிறால் அந்த பெண்ணை நான் பார்க்கணும். என்ன அழகா இருக்கும், என்ன காரணம்? எப்போது ஒரு பெண் குளிக்க முடியாத ஜலம் இப்படி வருகிறதோ அந்த பெண் எப்பேற்பட்ட அழகா உடையவள், எப்பேற்பட்ட அதாவது சிந்தனை உடையவளா இருப்பா. அண்ணா அண்ணா எத்தனை சொன்ன போது முத்தமணி கேட்போம், எதை சொன்னாலும் தெரியும். என் தாயே பார்க்கவில்லை என்றாலும் இந்த ஆரியமாலாவை கண்ணெதிர பார்த்துட்டு வந்துடுறேன். அங்க போனால் ஆபத்து வரும். 7 கோட்டை இருக்கு. ஆமா அங்க போனா எப்படி ஆபத்து வரும்? மன்னார பெரிய காவல் இருக்காங்க. எப்படி போனா சரி ஆபத்து வந்து அந்த பெண்ணை பார்க்காத நான் வர மாட்டேன். உள்ளே போக முடியாத வழி எனக்கு சொல்லி கொடு. அந்த பெண்ணை பார்த்து ஆமா உள்ள போய் பார்க்கணுமா? ஆமா பார்த்துட்டு வந்துடுறேன். இதுக்கு என்ன வழி என்றால் அந்த தளத்துக்குள்ளே பெண்ணை பார்க்க வேண்டுமானால் நீ ஒரு சேல் கண்டை உருவெடுக்க வேண்டும். ஓஹோ கோட்டைக்குள்ளே அதாவது உருவா செல்ல முடியாது. அதனாலே ஒரு சேல் கண்டை உருவெடுத்தால் இந்த தண்ணி வர வழியிலே சென்று உள்ளே சென்றோமானால் அங்கே அந்த பெண் குளிக்க இடத்தை கண்டுபிடித்து பார்த்துட்டு வரலாம். அப்படியே நான் சேல் கண்ட உருவா என்ன அதாவது நான் எடுக்க வேண்டுமானால் உன் ஆதரவு இருந்தால் நீ நினைத்தால் என்ன சேல் கண்டை ஆக்கலாம். உனக்கு தான் அந்த மகிமை இருக்கிறது. அப்படி சேல் கண்டை ஆக்கி நான் அங்கே உள்ள சென்ற போது ஆபத்து என்றால் அண்ணா என்று கூப்பிடுவேன். உடனே நீ கிணறு நான் வந்து தூக்கி வந்துடணும். அப்படின்னா உள்ள போ அண்ணான்னு கூடு. அப்ப சேல் கண்ட உருவா எடுக்க சொல்லு. அம்மா இது
ஆமா இன்னைக்கு நாம பார்க்க வேண்டுமானால் இருவரமாக அந்த 1000 தாதிமார்களோடு விளையாட வேண்டும்னாக்கா இந்த ஓடையில நம்ம வந்து குளிக்க வேண்டும் குளிக்கிறாக்கா இப்படியா வந்து குளிக்க போற இல்லையம்மா அவரு போட்டாங்க ஏ போட்டு உடனே கட்டி மாடி அது தவிர நல்ல மஞ்சள்ல பூசட்டா குளிக்க எங்க பூச முகநறியா மத்தியா தலை நிறைய பூசாங்க சொல்லுவாங்க. ஆமா நீங்க கண்டத்துல பூசறியே. ஐயோ என் வீட்டுக்காரர் அப்படித்தான் சொல்லுகிறாரு. ஐயோ நான் எங்க பாக்குறேன் அங்க மட்டும் பூசுறேன்ட்டாரு. அங்கதான் உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். சும்மா கேட்டு நேர்பண்ண ஏன் முகத்துல பூசறிய மஞ்சால? நான் பூசிட்டேன். சரி மஞ்சால பூசிட்டோமா? பூசிட்டு குளிக்கலாம். அம்மா
என்னதான் போட்டுக்கிற நீ பண்ணி அந்த பேண்ட போட்டுக்கிறேன். எனக்கு அக்கல்ல மத்த கல்லுதிரி பக்கு பக்கு நீ எனக்கு அதிக கிள்ளுது. அது உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். ஆட தொடையில கிள்ளுதுன்னு சொல்லிட்டு பாயா. ஐயோ ஐயோ விளக்கமா சொல்லிட்டு பாயா. நீ பூரா எங்க பார்த்தாலும் கடிக்கிறீங்க. சரி உட்காரு பாப்பா. உட்காரு. எப்படி தான் கிள்ளுது பாப்பா. ஐயாமா. ஐயோ 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 இடுப்புல கிள்ளுது எனக்கு. இடுப்புல கடிச்சு. ஆமா இடுப்புல கடிக்குது. என்ன மார்ல கிள்ளுது. நான் இடுப்புல கெதுன்றாக்கா மார்ல கெதுன்றான். எனக்கு தொடையில கெதுன்றாக்கா அவன் கீழே கெதுன்றான். எனக்கு உனக்கு எங்க தாடி கிள்ளுது ஒடுக்க. உட்காரு உட்காரு பார்க்கலாம். ஐயோ 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 அக்கல்ல கிள்ளுதுரியா? ஆமாண்டியா இது போடையில சொல்றேன். இது வந்து கண்டையிலே பெரிய கண்டையாட்டக்குது. என்ன கண்டையா இருக்கும்? ஏற்கனவே அந்த கெண்டை ஓடியாந்து ஓடி வந்து உன்னை கொத்திருச்சு. அப்படியாப்பட்ட கண்டை கண்டையிலே பெரிய கண்டையாட்டக்குது இது. ஆமா ஆமா அந்த கண்டைய சும்மா விடக்கூடாது. எப்படியா பிடிக்கணும் இன்னைக்கு. அப்படி கிடையாது. எங்க அப்பா கொடுத்தாங்க பத்தியா வாளாயம். ஆமா வாளாயுதம் ஒண்ணு கொடுத்தாங்க இல்ல, சின்னதா ஒரு வாளாயுதம். அந்த ஒரு ஆபத்து வந்து நன்றாக்கா இந்த வாளாயத்தால வெட்டதான் சொன்னார். ஆமாண்டி அந்த வாளாயத்தம் மேலியாடி. ஐயோ நான் மறந்து ஊட்ட வச்சிட்டேன். ஐயோ கேடி அங்க வச்சுட்டேன். ஐயோ இல்ல நீ நான் பாத்தியில வச்சுக்கிறேன். போயட்டாடி போயட்டே போயட்டா. வந்தா பாப்போம். அது நடத்தில நம்ம குளத்தில ஆடுவோம். இது சேல் கட்டதா இது. அது என்ன கண்டியா தெரிஞ்சு இது சேல் கட்டாட்ட கட்டி உள்ள ஓடாத புது பழகிடு. ஒரே வெட்டு வெட்டு ஒரே வெட்டு. இரு தேடி பாரு. இரு தேடி பாரு. அதான் சொன்னேன். தாபா 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 அங்க போக வேண்டாம். அத பார்த்தே அவனுங்க. ஆமா கேள்வி கண்டா செய்து உள்ள விட்டான். ஏதோ ஆபத்து வந்து விட்டது. நான் ஒரு கிரடா ஒரு எடுத்து என் தம்பி தூக்கி போனோம். போய் வெட்டனா பாரு. வெட்ட போற சமயத்துல அந்த சேல் கண்டை வெட்ட போற சமயத்துல கடத்துல ஒரு கிழமை ஓடுது. பக்குனு தூக்கி புடிச்சு அம்மா பேரு கண்டையா. ஐயோ ஜன பேரு கண்டா. ஓ பேரு கண்டடி மணிடா. பேரு கண்டா. உங்க பேரு கண்டா. ஒரே கேட வந்து தூக்கி புடிச்சு. ஐயோ ஆனா அத நான் விட மாட்டேன் நானு. நம்ம கையில கறிஞ்சிருந்தா நீ கோம்பு வச்சிருக்கலாண்டி. ஆயிரம் விட்டு போட நான் வச்சிருப்பேன். சுந்தரேசபுரத்தை சேர்ந்த அதான் ராஜேந்திரன் பேரிலே எனக்கு 100 ரூபாயும் என் நண்பர் ஆர்ப்படைய தரணிக்கு 100 ரூபாய் நன்கூட வாங்குவார். ஒன்று கூட ஒரு 5 பேஜ். ஆனா ஒரு காலம் கிடையாது. இனிமேல உடக்கூடாது. ஆமாண்டி. ஆனா மறுபடியும் போவோம். இப்ப அரண்மனை இருக்கோம். நம்ம எப்படி வருதுன்னு பார்ப்போம். அண்ணா அந்த அனாதி கேள்வி உருவெடுத்து பார்க்கும்போது என்ன அவன் என்ன வாடிவோ சொல்லு.
பக்கத்திலே போய் பார்க்கும்போது அவள் எப்பேற்பட்ட அழகா இருக்கிறாள். அந்த பெண்ணை பார்த்தவுடனே என் மனமெல்லாம் அந்த பெண் மேல இருக்கிறது. அந்த பெண்ணை பார்க்காத இனிமேல் ஒரு காலம் அவங்க கூட வர மாட்டேன். ஆமா போன் செல்கண்டை உருவெடுக்கும் போது அந்த செல்கண்டை காதிலே மயிர் சுத்தி இருந்ததா எடுத்து மயிராகப்பட்டது எத்தனை அடி இருக்கு தெரியுமா? 60 முழம். அளந்து பார்க்கின்ற போது 60 முழம். கூந்தல் 60 முழமா? கூந்தலே 60 முழம் என்றால் அவள் அதே பேர் பெற்ற குடியில் நீயே தெரிந்து கொள்ளலாம். அண்ணா இனிமே அண்ணா எப்போ நான் உள்ளே சென்றனோ அந்த பெண்ணை பார்த்தனோ அதிலே இருந்து எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அண்ணா கண்ணோசி வந்து கண்ணோசி வந்து கனவாயிலே அண்ணா நீ தோழியே இந்த பூலகில நான் பாடலாரே அவள் கண்ணான ரதியோ அந்த பெண்ணை கண்ணான ரதியோ கண்டு அந்த சக்கரையோ நாளில் அவள் நான் எப்போ தேர்வேணும் என்ன அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணை சேர்ந்தாமல் இனிமேல் நான் வர மாட்டேன். அந்த பெண்ணை நான் எப்படியாவது சேர்ந்தாக வேண்டும். அந்த பெண்ணோடு நான் கூடி விளையாட வேண்டும். அந்த பெண்ணோடு சுகத்தை கொடுக்க வேண்டும். ஐயோ கண்ணே நாம கலஞ்சியமே கற்கண்டு சக்கரையே ஐயோ எங்கே பார்த்தாலும் அந்த பெண் முகம் போல தோன்றுகிறது. அந்த பெண்ணை எப்போ பார்த்தனோ அந்த அது முகம் போல தோன்றுகிறது. ஆமா என்ன ஆமா கொஞ்சம் உஷாரா ஒண்ணு மட்டும் பயப்பட போறான். அந்த பெண்ணை நீ பார்க்க வேண்டுமா? நீ ஒரு பச்சை கிளியா உருவெடுக்க வேண்டும். என்ன கிளியாக உருவாக்குகிறாய். ஆமா உருவாக்கிய உடனே கிளி விற்கிறவன் போல அங்கே எடுத்து சொன்னோமானால் கிளிகளா பெண்களுக்கு ஆசைப்படுவார்கள், வாங்கிக் கொள்வார்கள். இரவு நேரத்திலே உன் சௌகரியத்தை அந்த பெண்ணை பார்க்கல. அண்ணன் மாதிரி கூட்டி வைக்க முடியாது. கூட்டி வைக்கிறதுல அப்ப என்ன கிளியா உருவெடுத்து எடுத்து செல்லுகிறேன்.
ஆமா அப்ப வந்து இப்ப பொழுது வருகிறது. ஆனா இப்ப நித்திரையில இருக்கணும். ஆமா போஜனமெல்லாம் அட்டி விட்டோம். ஆனா இப்ப நித்திரை வருகிறது. ஆமா ஆமா 7 அடி கோட்டை. 7 அடி கோட்டையில 7வது கோட்டையில தான் மேல தான் படுத்திருப்பேன். ஆமா நீ படுத்துரு நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் காவல் இருக்கணும். சரி இருக்கு யாரு வராங்கன்னு கரெக்டா நான் சொல்லணும். பாத்துக்கிறேன். அடியே சாமி ஐயா கிளியா கிளியா எண்ணி எப்படியாப்பட்ட கிளி வச்சிருப்பானோ. ஆனா இருந்தாலும் அவருக்கு அது போற சத்தமாகப்பட்டது இந்த உலகமெல்லாம் கேட்கிறாங்க. அந்த கிளி விற்கிற வேடுவனுக்கு எனக்கு கூட்டு வந்துரு ஐயா கிளி வைக்கிறவரு ஏங்க வேடுவர எங்க ராஜாமா ஐயோ கிளி என்ன உதைக்குது கிளி திரும்பி கூட்டு வர இந்த கிளி கூட்டு அரண்மனைக்கு ஐயா வேடமரே கிளி கிளி சொன்னீங்களே ஐயா கிளி எது என்ன மரகம் வேடமரே ஐயா எத்தனை வராங்க ஐயா? அந்த காலத்துல இருந்து வராங்க. இந்த காலத்துல இருந்து காசு பணம் உனக்கு என்ன வேலை? காசு பணம் எவ்வளவு வேணும்? இல்ல எப்படி வராங்க? 1000 வராகமா? அப்படியாப்பட்ட கிளியா? அந்த கிளி 1000 வராக சொல்றியே அந்த கிளி என்ன பேசுமா? அப்படி 1000 வராக சொன்ன பிறகு அந்த கிளியாகப்பட்டது ஆடுகிளி, அது பாடுகிளி, அது பேசுகிளி. அப்படியாப்பட்ட கிளிதான் எப்படியாவது 1000 வராக இருக்கிறது கொண்டு வந்து அந்த கிளியை அந்த கிளியை மாற்றி அந்த கிளி என்னதான் பண்ணுது பாப்போம். சரி இரவா நாள பகலாம் பேசுவோம். கிளி நல்லா பேசுது. காவி நல்லா பேசுது. நல்லா பேசுது. நீ உட்காருங்க. கேவல எத்தனையாகினாரே ஆயியமாரா எத்தனையாகினாரே
தாய்மார்களோடு இந்த 1000 வராக கொடுத்து வாங்கி வந்தனேன். ஆமா, அந்த கிளியோடு அரமையா. ஆனா இன்னைக்கு வந்து நான் நித்தத்துக்கு போறேன். சரி அம்மா, அந்த கிளி வந்து எப்படா கேட்கணும்பா பார்க்கலாம். மாத்தாயா கிளியா என்னை உருவெடுத்து அன்னாரா விட்டு சென்று விட்டார். இப்போ அதாவது கிளியாவுக்காக இங்க தங்கிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இரவு நேரம் ஆரியமாலா தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த நேரத்திலே சுய உருவை எடுத்து அவளை மடியிலே உட்கார வச்சு அன்போடு அதாவது சந்தோஷமாக பேச வேண்டும். எடுக்கலாமா? அடி பாசமுள்ள மமையிலே பாசமுள்ள மமையிலே பாவையாரே என்னை பாராய் பாவையாரே என்னை பாராய் பேசுகிளி பழகுகிளி பேசுகிளி பழகுகிளி பேதையாரே என்னை பாராய் பேதையாரே என்னை பாராய் ஆடுகிளி பாடுகிளி ஆடுகிளி பாடுகிளி அருவையாரே என்னை பாராய் அருவையாரே என்னை பாராய் இந்த கிளி வந்து 1000 வராக கொடுத்து வாங்கி வந்து தவிர இது கண்டாடமெல்லாம் இல்ல. ஐயோ கிளினா அப்படிதான் இருக்கும். ஐயோ கண்டாட கொத்து கொத்துதா? ஐயோ என்ன எங்க பார்த்தாலும் கை வைக்குது கிளி. ஐயோ நான் கொஞ்சம் ஏறியா உட்கார்றேன். இந்த கிளியை நம்ம காத்துல போட்டு பட்டதுமே. ஆமா, இது என்ன தாண்டி கொத்துது. ஒன்னையா கொத்துது? கொஞ்சம் கொத்தல என்ன எதுவும் பண்ணல அது. நிச்சயமாகவா? ஆமா. ஐயோ ஐயோ அந்த கிளி மேல விட மாட்டேன். அது என்ன என் மேல ஆசைப்படுதா? மூக்கால சரி கண்டு வச்சு பாப்பா ஏத்து. ஐயா சாமி ஒரு மனிதனை இந்த 7 அடி கோட்டை தாண்டி ஒரு மனிதன் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது. சாதி சாதி இதுவரை ஒரு மனிதன் கூட ஒரு ஆடு ஒரு வாசனை பேசுறது கிடையாது. இந்த 7 அடி கோட்டையை தாண்டி ஒரு மனிதன் கூட ஒரு ஆம்பளை கூட ஆம்பளை வாடகை கிடையாது இதுவரையும். ஆனா இப்ப இவர் வந்திருக்கிறாருன்னா வெளியே வந்தது நீதானே, மனிதனா வந்தது நீதானே. ஐயா நீ யாராயா? எந்த ஊரையா? யாரு எந்த நாட்டாரசரு எந்த நாட்டு மன்னாரு? நீங்க இவ்வளவு காலம் இல்லாத இன்னைக்கு வந்திருக்கிறீங்களே. இந்த 7 கோட்டைக்குள்ளே யாரும் வந்தது கிடையாது. கிளியா ஒருவர்த்தனை பார்க்க வேண்டும் வந்திருக்கிறாயே, யாரும் கேட்கிற நான் யார் தெரியுமா? அதாவது காமாட்சியினுடைய பிள்ளை. கடவுளுக்கும் காமாட்சிக்கும் பிறந்த என் பெயரோ காத்தமுத்து என்று சொல்வார்கள். ஐயா
காத்தமுத்தம் சொன்னாக்கா காமாத்துடைய பிள்ளைன்னு சொன்னாக்கா தெய்வம் மாற்றே. ஆமா. ஆனா இருந்தாலும் அறியாத பெண்ணு, நான் தெரியாத பெண்ணு, சின்னஞ்சிற மனதிலே அறியாத பெண்ணு வழுது வந்துட்டேன் தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனா 7 அடி கோட்டை கட்டி எங்க அப்பா வந்து இங்க வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இங்க வந்திருக்கிறீங்க. வந்த போது எதுக்காக வந்திருக்கிறீங்க? என்ன காரணம்? நான் சேல்கண்டியா உருவெடு, அதாவது நாங்கள் மலையாளம் சென்று மலையாளத்தை அடக்கலம் செய்து ஆமா. வரும் வழியில் மஞ்சள் ஓடையை பார்த்து, ஆஹா. மஞ்சள் ஓடை எங்க இருந்தது கேட்ட உடனே எனக்கு தோழா இருக்கும்படியா அண்ணாரா இருக்கும்படியான, அதாவது சின்னானாகப்பட்டவர் இது ஆரியமலா குளிக்கும்படியான மஞ்சள் ஓடை அப்படின்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட பெண்ணை பார்க்கணும் சேல்கண்டியா உருவெடுத்து வந்ததும் நான் தான். ஆமா. அப்படி வருகின்ற சமயம் நீ அதாவது வெட்ட வேண்டும் என்று வாள் எடுத்து வருகின்ற சமயம் அன்னார் என்று அழைத்தேன். கிரட்டனாக வந்து என்னை தூக்கி சென்று விட்டார். மறுபடியும் உன்னை அதாவது தூக்கி சென்று என் காதிலே உன்னுடைய அதாவது மயிராகப்பட்ட சுத்தி கொண்டிருந்தது. அதுல ஒரு மயிர் சுத்தி கொண்டிருந்தது. எடுத்து அளந்து பார்த்த போது 60 முழமாக இருந்தது. எப்போது 60 முழம் இந்த கூந்தல் பெண்ணை பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டேன். என்னோட முகத்திலே பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டபடியா என்னை கிளியா உரு செய்து உன்னிடத்தை வித்துட்டு எங்கள் அண்ணன் சென்று விட்டார். கிளியா வந்து நான் தான், அந்த தேல்கண்டியா வந்து நான் தான். உன்னைத்தான் மணக்க வேண்டும் எண்ணத்திலே எண்ணம் எனக்கு பறிந்து விட்டது. ஐயா, எத்தனையோ கோடி மனிதர்கள் வந்திருக்கிறாங்க என்ன திருமணம் செய்வனம் என்று. எத்தனை நாட்டாளர்கள் வந்திருக்கிறாங்க. வந்த போது நான் ஏன் இந்த நாட்டாளர்கள்லாம் அத்தனை பேர் நான் திருமணம் செய்யாத இருந்தா தெரியுமா? ஏன் ஐயா, நான் பிறந்த உடனே எங்க நாட்டுல வந்து சுடுகாட்டுல கடுமரம் பிறந்து விட்டாங்க. மயான கரையிலே சுடுகாட்டிலே நீ பிறந்த அன்றே கழுமரம் பிறந்திருக்கா? கடுமரம் பிறந்தது. கடுமரம் பிறந்த போது நான் எப்படி வளர்ந்து வந்தனோ அதோ போல எங்க நாட்டுல வந்து சுடுகாட்டுல கடுமரம் வளர்ந்து வருகிறது. அந்த கடுமரம் வளர்ந்து வருகிறே. அப்ப ஜோதிடர் வந்து கேட்ட போது இந்த பெண்ணை திருமணம் செய்த பிற்காலத்துல அந்த கடுமரம் எப்படி வளர்கிறதோ அவர்தான் வந்து அந்த கடுமரம் ஏறவங்க தான் இவங்க திருமணம் செய்யலாம் அப்படின்னு ஜோதிடர் சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வரைக்கும் கிடையாது ஐயா. ஆனா நான் பிறந்த நேரம் தெரியலையே, பழனிக்கு வந்த நேரமும் தெரியல ஐயா. ஆனா பழனிக்கு வந்த நேரம் தெரியலாதான் வந்து தனியாக என்ன கோட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. பழனி வந்த நேரம் தெரியலாதான் கோட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க. ஒரு மணி 48 நாள் தவம் இறந்து மீண்டும் வர வேண்டும். சிவபெருமான வரம் வாங்கி வரப்பிரசாதம் வாங்கி வைத்தா வர வேண்டும் என்று என் தாய் தந்தை சொல்லிவிட்டார்கள். அதனால்தான் இந்த 7 அடி கோட்டைகளை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்துல நீங்க வந்து என்னதான் நீங்க திருமணம் செய்ய சொல்றீங்களே, என்ன போல எத்தனையோ மன்னர்கள் கோடி மன்னர்கள் அத்தனை பேர் வந்தாங்க என்ன திருமணம் செய்யலாமன். அவங்கெல்லாம் அதோ பார்த்தியா கொமிழ்ந்து போயிருக்கிறார்கள். அதனால் இந்த கழுமரம் ஏறி இறங்கனாத உன்னை திருமணம் முடிக்க முடியுமா? ஐயா, எத்தனையோ மனிதர்கள் வந்தார்கள். எல்லாரும் அழுதுட்டாங்க. மாரியம்மன் பிள்ளை சொல்றீங்க, உங்களுக்கு அந்த வேலை தேவையில்லை, நீங்க போங்க ஐயா. யாராவது என்ன திருமணம் செய்து போட்டோம். அப்படியா? அம்மா, என் உயிரே போனாலும் உன்னை எப்போ பார்த்தனும் இந்த ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக, என் தாய் காமாட்சி சாட்சியாக, இப்ப தற்சமயம் என் தாய் மாரியம்மன் இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அந்த மாரியம்மன் மீது சாட்சியாக உன்னைத்தான் மனப்பட தவிர வேறு ஒரு மன்னரை வேறு ஒரு பெண்ணை ஏறெடுத்து வாங்க சத்தியம். அப்ப நான் கேட்க வேண்டிய பொருளை நீங்க கொடுத்தீங்களா? என்ன பொருள் கேட்டாலும் தருகிறேன்.
கிழியாத தாலி, ஆனா கிழியாத கிழியாத கூரை, உறையாத மஞ்சள், அழியாத குங்குமம், அழியாத குங்குமம், உடையாதே வளையாதே, உடையாதே வளையாதே, உடையாதே வளையாதே. ஐயா முத்தாமரே அணியோ தன்மையா, உடையாத வளையம், அழியாத கூரை, இதையெல்லாம் நீங்க கொடுத்தால் இந்த 5 பொருள் பெண்களுக்கு அதாவது உகந்த பொருள். ஆமாய்யா, அதாவது ஒரு கணவன் அதாவது இறந்து விட்டால் குங்குமம் அழிந்துவிடும், கண்டிப்பாக மஞ்சளும் அழிந்துவிடும், வளையலை உடைத்து விடுவார்கள், கூரையை கிழித்து விடுவார்கள், தாலி அறுத்து விடுவார்கள். இந்த 5 பொருளும் ஒரு பெண்களுக்கு உகந்தது. நீ நம்பிக்கோடு என்ன திருமணம் முடிப்பதா இருந்தால் இந்த 5 பொருளை கொடுத்தால் நம்புவது சொல்கிறாய். அராத தாலி, ஆனா பொதுவா சொன்னாக்கா ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு அராத தாலி, அதான் உடையாத மஞ்சள், உடையாத வளையல். ஒரு பெண்ணா பிறந்த யாருமே உடைக்க கூடாது, அத போல வளையல். ஆனா உடையாத மஞ்சள், உரைச்சாலோ அவன் மஞ்சள் வந்து முகத்துல போட்டாலோ ஆனா என்னைக்குமே அழியக்கூடாது. உரையாத மஞ்சள், ஆனா கெடியாத முறை, ஆனா அழியாத குங்குமம். இதை எத்தனை 5 பொருள் இந்த 5 பொருள் கொண்டு வந்து கொடுத்தால் நீ நம்புவாய். என்ன? ஆமா, உடனே இந்த கழுமறை ஏறி திருமணம் முடிப்பாய் என்று உன்னை நம்பவே. ஆ. அப்பதான் நீ வந்து கடுமாற ஏறுவே ஏறமாட்டேன்னு தெரியும். ஆமா ஐயா, அதனால் இந்த 5 பொருளை வாங்கி வருகிறேன். இதோ வருகிறேன். போயிட்டு வாங்க, எட்டோட வாங்க. தேவந்து விடுகிறேன். அந்த பெண் இரவு நேரத்திலே கையூர் எடுத்து ஆமா. அந்த பெண்ணோட அதாவது அணைத்து விடுத்த போது ஆ. அந்த பெண் கண்விழித்து எழுந்து பார்த்து, பாத்து சரி நீ யாருன்னு கேட்க கேட்க. நான் விளக்கத்தை சொன்னேன். சொன்னேன். சொன்ன உடனே ஆ. சரி என்ன திருமணம் முடிப்பதா இருந்தால் இருந்தால் 5 பொருள் கேட்டிருக்கிறார்கள். ஆஹா. இந்த 5 பொருளும் ஆ. என் தாய் இடத்துல இருக்கிறதா இருக்கிறது. இல்ல எங்க மாமா இடத்துல இருக்கிறது தெரியாது நமக்கு. ஆனாலே தாயை பார்த்தோமானால் இதுக்கு விளக்கம் தெரிந்து கொள்ளலாம். சரி. ஆனால் ஒன்று, இங்க பார்த்தது வரைக்கும் ஆ. அம்மா சீக்கிரமா என் தாயிட்ட சொல்லக்கூடாது, சொல்லிட்டோம் ஆ. அப்புறம் வேற விதமா ஆயிடும். அதனாலே தாய் பார்க்க போகலாமா? சரி. காத்தமுத்து சின்னானும் ஆரியமாலா பார்த்துவிட்டு அதாவது தாயார் பார்க்கணும் வந்து கொண்டிருக்க மாரியம்மன் தற்பாராக போது மரத்து சாமி வேஷம் யாருக்காவது சாமி வந்துற போது இங்க விட்டுற போறீங்க. விட்டுறீங்களை போட்டு குழப்பிடுவாங்க. எங்க வரத்தா அங்கேயே பிடிச்சிங்க. மாரியம்மன் தற்பார்